வணக்கம். ஒரு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் வச்சு ஒரு மீன் குழம்பு தாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக பார்க்கும் போதே வாயில் வச்சு ஊறுதுங்க. அது சிம்பிளாக எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் வாங்க. மண் பாத்திரத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததும் கொஞ்சம் பெருங்காயம், மிளகு, சீரகம் சம அளவு பொடி பண்ணது, பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயம் எந்த அளவு சேர்க்குறோமோ அதே அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்னஸோட நல்லாயிருக்கும் டேஸ்ட் கூட. 1/4 கிலோ வெங்காயம்னா 1/4 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம்னா 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கினா தான் நல்லாயிருக்கும். கல்லுப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா தக்காளி தோல் விட்டு வதங்குற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் குழம்பு இன்னைக்கு கொஞ்சம் அதிக அளவு செஞ்சதுனால எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் வீட்டில் எவ்வளோ செய்கிறீங்களோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க காரம். மீன் குழம்பு நல்லா காரசாரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தனியாத்தூள், மிளகாத்தூள் எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அதில் பாதி அளவு தான் தனியாத்தூள் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்சதுனால அதில் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துருப்போம். பாருங்கள், நல்லா தக்காளி மசிஞ்சிருக்கு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி சேர்த்துருக்குறேன். நல்லா கொதிக்கிட்டு இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாமே மூணுமே நல்லா உரப்பாக இருக்கணும். காரமும் நல்லா தூக்கலாக இருக்கணும், உப்பு தூக்கலாக இருக்கணும், புளியும் தூக்கலாக இருக்கணும். கடல் மீன் சேர்க்குற மாதிரி இருந்தால் உப்பு கம்மி பண்ணிக்கோங்க. டேம் மீன், ஏரி மீன் சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உப்பு கரெக்டாக வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கூட்டி இருக்கும்போது தண்ணியாக இருக்கணும். இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் மேலே வர்ற அளவுக்கு நல்லா ஒரு 10-20 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் மீன் சேர்க்கணும். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. நம்ம எவ்வளோ தண்ணி விட்டுருந்தோம் பாருங்கள், திக்காயிடுச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் இந்த வயிறு பகுதியெல்லாம் குழம்புக்கும் மீதியெல்லாம் வறுவலுக்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் போட்டதும் கொஞ்சமாக தேங்காய் பால், ஒரு அரை மூடி தேங்காய் பால். இது ஆப்ஷன் தான். தேங்காய் ஊற்றாமல் தேங்காய் பால் ஊற்றும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பால், மீன் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி கிளம்பினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓரத்துலலாம் கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய் கடைசியாக சேர்த்தா போதும். அந்த ஃப்ளேவருக்காண்டி ஒரு வாட்டி சும்மா கிளறி விட்டுடலாம். மீன் எல்லாம் குழையாந்து பார்த்து கிளறிட்டா நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.